எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோகனா. நான் கொல்லிமலையிலேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு அத்தி மரம் இருக்குது. அதோட பயன்கள் வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய் வந்து நம்ம சாப்பிட முடியாது. இந்த காய் இருக்குது பார்த்தீங்களா, அது அத்திப்பழம் மாதிரியே இருக்கும். அதை நம்ம சாப்பிடவே கூடாது. அது பாருங்கள் தெரியும். அந்த காயை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. இது வந்து என்ன பயன்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அத்தி மரத்தில் வந்துட்டு கால் வந்து உடஞ்சிருக்கு இல்லைங்களா, கால் உடஞ்சவங்க, கை உடஞ்சவங்க, இந்த மாதிரி நீங்கள் கட்ட போனீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க வந்துட்டு அத்தி மர பாலில் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலை வந்து மூட்டு வலி, பேக் பெயின் யார் இருக்கவங்களும் இங்கே பாருங்கள், இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலை வச்சிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து ஒரு 15 நாள் அப்படி வச்சிங்கன்னா இந்த பாலில் வந்துட்டு வரும். அந்த பால் எடுத்து நீங்கள் அந்த வலி இருக்கிற இடத்துல வந்து வச்சிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சி கொஞ்சம் நல்லா ஒரு எப்படி சொல்கிறதுனா நல்லா ஒரு இதாக பிடிச்சிக்கும், மாவு மாதிரி பிடிச்சிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ரிசல்ட் தெரியும். பாருங்கள், நாங்கள் கீரை அந்த பால் வந்து லைட்டாக வருது. அது வந்து கொடுவால் வச்சு கீறினோம்னா நல்லா வரும். நான் வந்து குச்சி தான் வச்சு கீறேன். பாருங்கள், பால் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாலை எடுத்துகிட்டு நம்ம எந்த இடத்துல இந்த மாதிரி மூட்டு, இந்த காலில் இருக்கிறது, எந்த இடத்துல பெயின் இருக்கோ, ஜவ்வு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த பாலை எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். நாங்கள்லாம் அப்படி தான் வைப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த பாலெல்லாம் நம்ம பயன்படுத்த, நம்ம தான் மாத்திரை மருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த இயற்கையான முறையில் இந்த அத்தியை வந்து நீங்கள் எடுத்து இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து சாப்பிடக்கூடாது. இந்த பழத்தை வந்து இந்த பால் மட்டும்தான் நமக்கு யூஸு, மற்றபடி எதுவுமே யூஸ் இல்லை. இந்த தலையெல்லாம் நீங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கிறத உடச்சிங்கன்னா தாங்க பால் வரும், இல்லைன்னா அது பால் வர மாட்டேங்குது. இதில் தான் பால் நல்லா வருது. நமக்கு சின்ன கலையாக இருந்துச்சுன்னா அந்த பால் வந்து நல்லா ஒரு உடச்சி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தாங்க பால்லாம் வருது. இந்த பால் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வலியுமே கொஞ்சம் நல்லா தீரும். கட்டுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்களுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள்.